விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்த சாலை மறியல், அதில் ஒரு இளைஞர் பிரச்சனை பண்ணது, அந்த இளைஞரை காவல்துறை தாக்கியது, அப்புறம் காவல்துறையினரை அந்த இளைஞரை தாக்கியது. இது இப்போ ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த இளைஞன் செய்தது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் காவல்துறை பண்ணது தான் சரி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் முதல் தவறு விசிகவினர்கிட்ட இருக்குது. பேனர் வைக்க விடலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மறியல் பண்ணது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். காவிரி நதிநீர் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, மேகமலை பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, மாஞ்சோலை பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இப்படி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய சூழல் உருவாயிட்டக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பேனருக்காக இந்த மறியலை பண்ணது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறது அந்த கட்சியினருக்கும் தலைமைக்கும் ஒரு அவப்பெயரை தான் உண்டாகும். ஏற்கனவே விசிகவினர் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் பலரால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி சில்லறைத்தனமான விஷயங்கள் அவங்க ஈடுபடுறது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. அவங்க இப்போ சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இப்போ காவல்துறை கையில் அந்த பொறுப்பு போயிடுச்சு. காவல்துறை அந்த இடத்துல அவங்கள்ட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கலைஞ்சு போக சொல்லலாம், இல்லைன்னா அவங்கள எப்போதும் போல 1 டே ரிமாண்டுக்கு கைது பண்ணி சிறைப்படுத்தலாம். இல்லை அப்படின்னா அவங்க மேலே ஏதாவது பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணியிருக்காங்கிற அடிப்படையில் ஏதாவது கிரிமினல் வழக்குகள் பதிவு பண்ணி அவங்களை கைது செஞ்சுருக்கலாம். இது எதுவுமே சரிபட்டு வரல அப்படின்னா அவங்கள அடித்து கலைச்சிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். இப்போ இதுக்கான கால அவகாசத்தை காவல்துறையினருக்கு பொதுமக்கள் கொடுத்துருக்கணும். பொதுமக்களுக்கு எந்த இடையூறு வந்திருந்தாலும் காவல்துறை அந்த இடத்த கிளியர் பண்ணுற வரைக்கும் காவல்துறைக்கு அவகாசம் கொடுத்து தான் ஆகணும். இதையெல்லாம் மீறி அந்த இளைஞர் ஆகாஷ் என்ற இளைஞர் அங்கே போய் பிரச்சனை பண்ணது அப்படிங்கிறது முதல் தவறு. அவர் ஏற்கனவே அந்த விசி கட்சிக்காரங்க கூட ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு தான் கடந்து வராரு. இப்போ இந்த பிரச்சனை வேறு எதுவும் பிரச்சனையாக போயிடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினர் உள்ளே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதுலேயும் அந்த இளைஞரை முதல்ல சமரசம் பண்ணி அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க. அவர் அடம் பிடிக்கிறாரு, ஒரு ஹீரோயிசம் மனப்பான்மையில் பேசுகிறாரு. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் கையை ஓங்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். போடா இப்போ என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கேன், கிளம்புடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் ஒரு கையை ஓங்குற ஒரு சூழ்நிலை வருது அந்த இடத்துல. இது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இயல்பான ஒரு மனிதர் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா, சார் ஏன் சார் எங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள கேட்காம எங்களை கையை ஓங்குறீங்க, இது சரியா சார் அப்படின்னு தான் கேட்டிருப்போம் யாராக இருந்தாலுமே. ஏன்னா அந்த பதவிக்கான ஒரு மரியாதை, காவல்துறையினருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அதுதான் கேட்டிருப்போம். அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பையன் கையை வைடா பார்ப்போம் அப்படின்னு சொன்னது தான் இந்த விஷயத்தோட ட்ரிகரான ஒரு விஷயமே. அவர் இந்த பையனை விட எப்படி ஒரு 20-25 வயசு கூடின ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் தெரிகிறார் அந்த காவல்துறை அதிகாரி. அந்த நபர்கிட்ட போய் கை வைடா பார்ப்போம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நபர் என்ன பண்ணுவார்? சுற்றி தன்னுடைய கீழே வேலை பார்க்கக்கூடிய காவலர்கள் நிற்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பையன் அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் அடிக்கிறாரு. அந்த அடியும் கூட ஒரு ஃபோர்ஸான அடியாக இல்லை, ஒரு கணத்தில் ஒரு தடுத்துட்டார். உடனே அந்த பையன் திருப்பி தாக்குனது இவர் தட்டினதை விட 10 மடங்கு ஃபோர்ஸாக இருக்குது. இது இந்த உளவியலை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அந்த கும்பல் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, சட்டத்தை மதிக்க மாட்டோம், எங்களை யாரா என்னடா கேட்டுறோம் அப்படிங்கிறது, சட்டம்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மனநிலை, அந்த மனநிலையின் வெளிப்பாடு தான் இந்த ஆகாஷ்ங்கிற இளைஞர்த்தையும் வெளிப்படுது. ஒரு பொலைட்னஸ் இல்லை. இந்த தலைமுறையில் பெரும்பாலும் இப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களை மதிக்கிறது கிடையாது, காவல்துறையினரை மதிக்கிறது கிடையாது, பெற்றவங்களை மதிக்கிறது கிடையாது, பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது. இந்த மனநிலையோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஆகாச இளைஞர்கிட்ட வெளிப்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு பண்ணது, அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் போது தான் இந்த தலைமுறை திருந்தும். இது இந்த தலைமுறையை சீர்படுத்துவதற்கான, பக்குவப்படுத்துவதற்கான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். எவ்வளோ போராட்டங்களை பல பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய காவல்துறைக்கு எதிரான பிரச்சனைகளும் ஓடிட்டு தான் இருக்குது. போராட்டங்களில் காவல்துறை எதுக்குறது அப்படிங்கிறோம், காவல்துறை போராட்டக்காரர்களை கையாளுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான். அதில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லை. இப்போ சமீபத்தில் கேரளத்தில் அந்த எஸ்எஃப்ஐக்காரங்க ஒரு காவல்துறை அதிகாரிட்ட பேசும்போது கூட சார் அப்படின்னு மரியாதையாக சொல்லி தான் பேசுகிறாங்க. சார் நீங்கள் எஸ்எஃப்ஐக்காரங்க யார் மேலேயே கை வச்சிங்க அப்படின்னா நாங்கள் எம்எல்ஏ ஹாஸ்டலில் அடிச்சுன்னு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வச்சு பாடுறா, நாங்கள் என்ன பண்ணுற பாடுறா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் அவங்க பேசலை. இவ்வளோ பின்னால் ஒரு பேக்கப் இருந்துமே ஒரு மாணவர் சங்கத்தில் உள்ள ஒரு பொறுப்பாளர் இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது தான் ஒரு உதாரணம். இப்போ இந்த மாதிரி தான் பேசணும் காவல்துறை அதிகாரிகள்ட்ட அப்படிங்கிறது இயல்பாகவே இங்கே உள்ளவங்களுக்கு தெரியணும். அந்த எல்லா வரம்பையும் மீறி அந்த ஆகாச இளைஞர் பேசியிருக்காரு, அவர் தண்டிக்கப்பட்டு தான் ஆகணும். இது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். இந்த ஆகாச இளைஞருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவர் பண்ணது சரிதான் அப்படின்னு பேசுறது இந்த குற்ற மனப்பாங்கை மேலும் மேலும் இந்த இளைய தலைமுறைகிட்ட அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறைக்காது. இது ஒரு ஹீரோயிச மனநிலை நோக்கி நகர்த்தும். அதனால் இதை ஆதரிக்காமல் கடந்து செல்வது அப்படிங்கிறது நல்லது. இதை ஆதரிக்கிறது அப்படிங்கிறதுமே ஒரு பைத்தியகார மனநிலை தான். அதனால் இது கடந்து அந்த இளைஞர் மாதிரி இப்போ மற்ற இளைஞர்கள் உருவாகிறாமல் ஒரு சூழலை எப்படி கையாளுறது அப்படிங்கிற பக்கம் வர்ற சூழலில் இளைய தலைமுறை உருவாகிறது நல்ல விஷயம்.